மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நம்ம லக்ஷ்மி பிரியா சைட்லேருந்து ஒரு கியூட்டான அப்டேட், ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஒரு ப்ரொமோஷன். ஸோ அந்த ஸ்னாப்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் ஒரு குட்டி எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். அண்ட் இன்னும் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை போல். எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸும் இப்போ வரைக்கும் ஷேர் ஆகலை. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் இப்போ வரைக்கும் எதுவுமே ஷேர் ஆகலை. இன்றைக்கி காவேரி சைடில் இருக்க நிறைய என்ன சொல்கிறது, மனசில் அவங்க இவ்வளோ நாளாக பூட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா. இன்னும் சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல, பட் இன்றைக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 90% சொல்லிட்டாங்க. வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் விஜய் கிட்ட இருந்த மாற்றத்தையும் அவங்க வந்து நாளைக்கு சொல்ல போகிறாங்களா. ஐ மீன் அப்போ எவ்வளோ இன்னும் வந்து எவ்வளோ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அப்படி சப்போஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா, விஜய் சைடில் சில விஷயங்கள்லாம் பண்ணார் இல்லையா. இந்த மாதிரி வெண்ணிலா வந்த அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர்லாம் எழுதி வச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய தடவை கால் பண்ணி பேசினாரு. ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் காவேரிக்கு தெரியாது. அந்த விஷயத்த விஜய் சொல்லி காவேரிக்கு புரிய வருமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் அது வந்து எப்படி இருந்தாலும் தெரியணும் இல்லையா. ராகினி அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, அது எப்படி வந்துட்டு நடந்ததுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மனசுக்குள்ளே நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ விஜய் நாளைக்கே அதை பற்றி பேசினா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பேசி முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் போல். ஏன்னா கையை பிடிக்கிற சீன் இருக்குது. ஸோ அது வந்து இந்த மொமெண்ட்டில் நாளைக்கே நடக்குதா இல்லை அதுக்கப்புறம் எப்பயாவது நடக்குதா. ஸோ அப்படி கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து இன்டரப்ட் பண்ணுவாங்க. ஒன்று கங்கா, அதர்வைஸ் சாரதாம்மா. இவங்க ரெண்டு பேரில் யாராவது வருவாங்க. சப்போஸ் கங்கா வரும்போது அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கங்கா கண்டுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலுமே இருக்குது. ஸோ நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நாளைக்கு விஜய் சைடில் அவருமே சில விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் காவேரிக்கு தெரியப்படுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் என் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.